Hi viewers, வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 மார்க் எப்படி நமக்கு தெரியாத கொஸ்டின்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை அகாடமிக்கலாக இருக்கட்டும், ஸோ இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத கொஸ்டினை தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க, நமக்கு தெரிஞ்ச வரையுமே மார்க் நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் நம்மளை ஃபாலோ பண்ண வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சில இடங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மார்க் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சில விஷயங்கள். ஸோ எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் உள்ள ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 60ன்ற மார்க் எனக்கு அக்யூரேட்டாக தெரியும், நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ மீதி பேலன்ஸ் 40 இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் சொல்லி கொடுத்தது அதுதான். ஏன்னா நமக்கு தெரியல அப்படின்னா தொடாத, அதை விட்டுரு. ஸோ இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதுனால என்னன்னா நமக்கு 0.3 மார்க் ரிடக்ஷன் ஆகும். ஸோ அப்போ அந்த சப்போஸ் 40 தப்பாச்சு அப்படின்னா என்னன்னா நமக்கு கிட்டத்தட்ட 13 மார்க் நம்மளோட ரா மார்க்ல இருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பல மாணவர்கள் என்னன்னா இதை தொடாமல் விட்டுருவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்றேன்னா, ஸோ இப்போ 40 மார்க் இது 40 கொஸ்டின் இருக்கு, எனக்கு 40 தெரியாது. ஸோ பட் இதில் எனக்கு ஒரு 15 கொஸ்டின் டவுட்னு இருக்குன்னு வைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 15 கொஸ்டின்ல நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 மார்க்காவது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், பாசிட்டிவா கொடுக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 15 கொஸ்டின் உங்களுக்கு எந்த கொஸ்டின், ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம், இல்லை 6வது கொஸ்டினா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 15 கொஸ்டின் எனக்கு டவுட் 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்றது ஒரு டவுட் இருக்குன்னு வைங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஏவா சின்னு ஒரு டவுட். ஸோ இன்னொரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா பி, ஒரு 6வது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பி வருமா இல்லை சி வருமானு ஒரு டவுட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 27வது கொஸ்டின் இது போல ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பியா இல்லை டியான்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மெஜாரிட்டியாக எது வருதுன்றதை பாருங்க. மேக்ஸிமம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் மெஜாரிட்டியாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு 4 வருது, இல்லை பிஏ 4 வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம். இதில் எனக்கு கரெக்டாக ஒரு 4 கொஸ்டின் நமக்கு வந்தால் நமக்கு என்ன மார்க் கிடைக்கும்? 4 மார்க்ன்றது நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆனால் மற்ற கொஸ்டின் எல்லாமே என்ன ஆகும்? நமக்கு கம்பல்சரி தப்பாகும். அப்போ 11 கொஸ்டின் தப்பு அப்படின்னா நமக்கு என்ன மார்க் ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கொஸ்டினாக இருந்தால் நமக்கு 4 மார்க் போகும், இல்லைன்னா 3.6 தான் போகும், 6-7 போகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு என்னன்னா 0.33 மார்க் நமக்கு பாசிட்டிவா தான் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 4 கொஸ்டினா இருந்தா சப்போஸ் 5 ஆச்சு, சப்போஸ் இது 5 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் 5 கொஸ்டின் இருந்தா இது கம்பல்சரி இங்க நமக்கு 5 மார்க் கிடைக்கும். இங்க என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் ரிடக்ஷன் ஆகும். அப்ப ரிடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? 10வது ஆகும். அப்போ 10ன்றப்ப என்ன ஆயிடுது? 10ன்றப்போ 9க்கு 3 கொஸ்டின், அப்ப 3.33ன்றது நமக்கு இதாகும். அப்ப கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.67 மார்க் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் டவுட்டட் கொஸ்டின். சப்போஸ் 5 தாண்டி உங்களுக்கு போகுது அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆட் ஆகும்னா 1.33. ஏன்னா 1ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஆன்சர் ஆகும். இந்த 0.3ன்றது நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் அவாய்ட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு என்னன்னா 0.3ன்றது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். சப்போஸ் 6 கொஸ்டின் இருந்தால் நமக்கு 3 மார்க் 4 மார்க் கூட கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணால் நமக்கு டவுட்டட் கொஸ்டின்ல இது போல யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி மினிமம் 2 மார்க் அட்லீஸ்ட் இல்லைன்னா கூட ஒரு 0.6ஆவது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 0.6ன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸாக இருக்கும்போது அந்த 0.6லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா எங்களோட அடுத்த கிளாஸ் RRB ஜேஇக்காக பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேவா?
உங்களுக்கு